ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் படிப்பு, சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் படிப்புங்கிற மைண்ட் செட் நம்மகிட்ட இருக்குது. உண்மையில் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸையும் எக்கனாமிக்ஸையும் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவற்றை படித்தவர்கள் தான் இன்று உலகையே வழிநடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக எக்கனாமிக்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கல்லூரிகளில் எக்கனாமிக்ஸ் பட்டப்படிப்பு இருக்குது. நம்ம மாணவர்கள் பொதுவாக எந்த படிப்பாக இருந்தாலும் படித்து முடித்த உடனே ஏதோ ஒரு வேலை கிடைத்திடணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இந்த மனநிலையே தவறு. ஒரு துறையை தேர்வு செஞ்சால் அதை ஆழமாக படிக்கணும். யூஜி டிகிரி என்பது ஒரு அடிப்படை கல்வி. பிஜிக்கு போகும்போது தான் அதில் இருக்கிற பெரிய வாய்ப்புகள் நமக்கு புலப்படும். சேர்வதற்கு தகுதி என்ன? தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின்படி +2 முடித்திருந்தாலே போதும். +2ல் எந்த பாடப்பிரிவு எடுத்து படித்திருந்தாலும் பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் சேரலாம். இது 3 இயர்ஸ் கோர்ஸ். இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் பல்கலைக்கழகங்களில் பார்ட் டைம் கோர்ஸாகவும் ஃபுல் டைம் கோர்ஸாகவும் வழங்கப்படுது. ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் ஃபுல் டைம் கோர்ஸாக மட்டுமே வழங்கப்படுது. தமிழ் மற்றும் ஆங்கில வழியும் இருக்குது. மேற்படிப்பு இதில் MBA, MA எக்கனாமிக்ஸ், MSc எக்கனாமிக்ஸ், ஆய்வு படிப்புகளான MPhil, PhD வரை படிக்கலாம். எக்கனாமிக்ஸ் படிக்க தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த கல்வி நிறுவனம் எது தெரியுமா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் இயங்கி வருது. சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு பின்னால் அமைந்துள்ள இதில் MA, BA கோர்சஸ் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற பல யூனிவர்சிட்டியோட இணைஞ்சு நிறைய ஆராய்ச்சிகள் இங்கே நடக்குது. முன்னாடி இங்கே முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2022க்கு பிறகு BA ஹானர்ஸ் என்ற எக்கனாமிக்ஸ் படிப்பும் வழங்கப்படுது. +2ல் அறிவியல், வணிகவியல் என்ற எந்த பிரிவை எடுத்து படித்தவர்களும் இந்த கோர்ஸில் சேரலாம். ஆனால் முதல் முறையாக எக்ஸாம் எழுதி பாஸ் செஞ்சுருக்கணும். 65% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த நிறுவனமே நடத்தும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக அட்மிஷன் நடத்தப்படும். இங்கே 5 விதமான பிஜி ஸ்டடீஸ் இருக்குது. MA ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், MA அப்ளைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், ஆக்சுவரியல் எக்கனாமிக்ஸ். இந்த ஸ்டடீஸ்க்கு 100% கேம்பஸ் செலெக்ஷன் உறுதியாக கிடைக்கும். அண்டர் கிராஜுவேட்டில் சோஷியல் சயின்ஸ், காமர்ஸ், என்ஜினியரிங் படித்த எவரும் இந்த ஸ்டடீஸில் சேரலாம். 35% தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடஒதுக்கீடு உண்டு. www.mse.ac.in என்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபில் செஞ்சு அனுப்பலாம். இந்த இன்ஸ்டியூட் நடத்தும் என்ட்ரன்ஸ் அடிப்படையில் அட்மிஷன் நடக்கும். இது தவிர MS டேட்டா சயின்ஸ் என்ற ஸ்டடீஸும் இங்கே இருக்குது. இதற்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பது, வகைப்படுத்துவது, தொடர்பு படுத்தி பயன்படுத்துவது பற்றி இந்த ஸ்டடீஸில் இருக்கும். யூஜியில் சயின்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங் படித்தவங்க இந்த படிப்பில் சேரலாம். மொத்தம் 47 சீட்ஸ். இதில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 31 சீட்ஸ். தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16 சீட்ஸ். இதுலேயும் 100% பிளேஸ்மெண்ட் உறுதி. இந்த இன்ஸ்டியூட் போலவே எக்கனாமிக்ஸ் படிக்க இன்னொரு சிறந்த இன்ஸ்டியூட்டும் இருக்குது. அது கோகலே இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் சிவாஜி நகரில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. இது டீம்டு யூனிவர்சிட்டி. இங்கே BSc எக்கனாமிக்ஸ் படிப்பு இருக்குது. 3 இயர்ஸ் கோர்ஸ். நியூ எஜுகேஷன் பாலிசி படி 4 இயர்ஸ் UG படிப்பும் இங்கே வழங்குறாங்க. இது தவிர பிஜியில் MSc எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், அக்ரி பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அண்ட் ஹெல்த் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் பாலிசி, MA எக்கனாமிக்ஸ் போன்ற படிப்புகளும் இங்கே வழங்கப்படுது. இவற்றுக்கான அட்மிஷன் CUET UG, CUET PG எக்ஸாம்ஸ் வழியாக நடக்கும். டெல்லி யூனிவர்சிட்டியில் இயங்கும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன்ஸ்டியூட் இந்திய அளவில் எக்கனாமிக்ஸ் படிக்க தலை சிறந்த நிறுவனம். இங்கே இருக்கிற MA எக்கனாமிக்ஸ் படிப்பு மிகச்சிறந்த சிலபஸை கொண்டிருக்கு.
இங்கே எல்லாம் போய் படிக்க முடியலையேங்கிற உங்களோட தாட் எனக்கு புரியுது. நம்ம ஊரில் காலேஜில் யூஜி எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களும் ஜேஏஎம் எனப்படும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடிகளில் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஐஐடி டெல்லி, ஐஐடி ரூர்க்கி போன்ற தலைசிறந்த இன்ஸ்டிடியூஷனில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் படிப்பு படிக்கலாம். இதே போல் +2 முடித்தவங்க பிட்ஸ் பிலானியில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷனில் எக்கனாமிக்ஸோடு சேர்ந்து என்ஜினியரிங்கும் படிக்கலாம். கடைசியாக ஒரு கேள்வி, பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்ந்து படித்தா ஜாப் கிடைக்குமா? பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தமிழக அரசின் அனைத்து போட்டித் தேர்வுகளும் எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ரிசர்ச் அசோசியேட்ஸ், டேட்டா அனாலிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சர், ஃபீல்டு சர்வேயர் போன்ற அனைத்து தனியார் துறை பொருளாதார பிரிவுகளில் ஜாப்ஸ் இருக்குது. பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் போன்ற அனைத்து அரசு துறைகள்லேயும் எக்ஸாம் எழுதி பணியாற்றலாம். பிஏ முடித்து பிஎல் படித்தால் அட்வொகேட்டாக மாறலாம். பேச்சு திறமையும் எழுத்து திறமையும் இருந்தால் ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அனாலிஸ்டாக மாறலாம். உலக வங்கி, IMF போன்ற மாபெரும் நிதி நிறுவனங்களில் பணியாற்றலாம். ஏதோ படிக்கிறோம் என்றில்லாமல் பிஏ எக்கனாமிக்ஸ் படிப்பை ஆழ்ந்து அறிந்து படித்தால் நல்ல அறிவார்ந்த சிறந்த எக்கனாமிக்ஸ்டாக மாறலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.